தாமரையின் காதல் அத்தியாயம் 28. ஏன் அதிசயப்படுகிறீர்கள்? சிவ சிதம்பரம் அன்றைக்கும் புரட்சிக்காரர்தான், இன்றைக்கும் புரட்சிக்காரர்தான். பரங்கிகளின் பிடியிலிருந்து பாரதத்தை விடுவிக்க போராடிய வீரர்களின் பட்டியல் என்றைக்கு தயாரிக்கப்பட்டாலும் சரி, அதிலே ஒரு இடம் சிவ சிதம்பரத்துக்கு உண்டு. சந்தேகம் ஏன் உங்களுக்கு? தெய்வநாயகியின் செப்பு இதழ்கள் மூடியே இருந்தன. கருவண்டு போன்ற கண்கள் இமைக்காமல் நின்றன. மிடறு விழுங்கிய போது மெல்ல புடைத்து தாழ்ந்தது அவளுடைய சிவந்த கண்டம். காஞ்சிபுரத்தான் எடுத்து காட்டிய துணிப்பட்டையே பார்த்தவாறு நின்றிருந்தாள் அவள். பிறகு கேட்டால், இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறாராம் அவர்? விளக்கினான் காஞ்சிபுரத்தான். டச்சுக்காரனிடம் தர சொல்லியிருக்கிறார். கோட்டையின் வழிகள் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை இந்த படம் அவர்களுக்கு காட்டும். நான் ஒரு நாளும் நினைக்கவில்லை அவர் இத்தனை தைரியசாலி என்று. நான் ஒரு நாளும் நினைக்கவில்லை. பின்கை கட்டியவாறு அறையின் குறுக்கும் நெடுக்குமாக உலவிக் கொண்டிருந்த தெய்வநாயகி முணுமுணுத்தாள். புத்திசாலிகள் உருவத்தை வைத்து எடை போட மாட்டார்கள் என்றான் காஞ்சிபுரத்தான். அவர் உள்ளத்தையும் சேர்த்தே சொல்கிறேன். சின்ன வயதில் அவரை நான் வெறுத்ததற்கு காரணமே அவருடைய கோழைத்தனம்தான். தெய்வநாயகி சட்டென்று நின்றாள். காஞ்சிபுரத்தானை அசையாத விழிகளால் நோக்கினாள். முன்பொரு நாள் என் அப்பா கேட்டதையே நானும் கேட்கலாமா? சிவ சிதம்பரத்தை கோட்டையிலிருந்து மீட்டு வரும்படியா? ஆம். கட்டளையா, வேண்டுகோளா? இரண்டும் இல்லை, உடன்படிக்கை. நீ என் விருப்பத்தை நிறைவேற்றினால் சிங்காவரத்து சதிகளை உடைப்பதில் என் உதவி உனக்கு கிட்டும். வெளியேறுவதற்காக சாளரத்தில் கால் வைத்திருந்த காஞ்சிபுரத்தான் கூறினான், உங்கள் திடீர் காதல் எப்படி போனாலும் எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் என் தாமரைக்காக நான் செய்கிறேன். இருண்ட வானம் மூட்டம் போட்டிருந்தது. தூறல் துளிகள் கூழாங்கற்களாக விழுந்தன. கவர்னர் துரையை பார்க்க வேண்டும் என்றான் காஞ்சிபுரத்தான். பைத்தியமா உனக்கு? போப்பா அப்பாலே. ரொம்ப முக்கியமான விஷயம் ஐயா. என்ன தலை போகிற சமாச்சாரமானாலும் சரி, கவர்னரோடு பேச முடியாது. உன்னை போல பண்டாரங்களோடு பேசுவதுதான் அவர் வேலையா? தயவு பண்ணுங்கள் ஐயா. கவர்னர் துரையோடு நான் பேசிய பிறகு பாருங்களேன். ஏண்டா இவனை என்னிடம் அனுமதித்தாய் என்று அவர் கேட்டாரானால் உனக்கு என்ன தண்டனை கிடைத்தாலும் நான் வாங்கிக் கொள்கிறேன். சரிதான், நல்ல பேரமாக இருக்கிறதே. நகரப்பணி நல்ல வேளையில் கவர்னர் துரை பவனி கிளம்புகிற நேரம். கோச்சுக்கு பக்கத்திலே யார் நின்றாலும் அவருக்கு பிடிக்காது. இதுதான் அவர் பவனி போகிற கோச்சு வண்டியா? ஆமாம் ஆமாம், அதோ துரை வருகிறார், நீ போ. கோச்சு வண்டிக்காரன் காஞ்சிபுரத்தானை நெட்டி தள்ளினான். கம்பெனி பிரசிடென்ட்டும் சென்னை பட்டினத்தின் கவர்னரும் இங்கிலாந்து மன்னரின் இந்திய பிரதிநிதியுமான மாட்சிமை தங்கிய ஏழ்துரை அவர்கள் கண் கவரும் வெள்ளை உடை அணிந்து உடையெங்கும் தங்க வெள்ளி பதக்கங்கள் டாலடிக்க மெல்லிய பவுன் பிரம்பை சுழற்றியபடி வெளிவந்தார். கோச்சு வண்டியில் ஏறினார். முன்னும் பின்னுமாக பல பரிவாரங்கள் குதிரைகள் மீது ஏறினார்கள். கோச்சு வண்டியும் புறப்பட்டது. நில்லுங்கள், வண்டியை நிறுத்துங்கள் கூவினான் காஞ்சிபுரத்தான். ஓட்ட நடையில் புறப்பட்டிருந்த கோச்சு வண்டி நின்றது. இழுத்து பிடித்ததால் புறவிகள் முன்னங்காலை உயர்த்திவிட்டு ஆத்திரமாக நின்றன. யாரவன் என்று கேட்கும் பாவனையில் ஏழ்துரை பிரம்பை சுட்டி காட்டினார். எவனோ பைத்தியக்கார பண்டாரம் என்றான் கோச்சு ஓட்டி. காஞ்சிபுரத்தான் ஓடி வந்தான் அருகில். வண்டியின் கடையாணி விழுந்திருந்தது கீழே. கவனிக்கவில்லை வண்டிக்காரன். இதோ கையை நீட்டி காட்டினான். பலே! பிரம்பினால் தட்டி கொடுத்தார் ஏழ்துரை. பொய் என்று கத்த வாயெடுத்த வண்டிக்காரன் அடக்கி கொண்டான். இந்த அயோக்கியன் தானே கழற்றி வைத்திருக்கிறான் கடையாணியே என்று அவன் எத்தனை சொன்னாலும் இனி நம்ப மாட்டார்கள். அழகோடு இளமையும், இளமையோடு அறிவும், அறிவோடு ஆணவமும் கொண்ட அந்த வாலிபனை பார்த்து வண்டியோட்டியின் கிழட்டு உள்ளம் குமுறியது. துரை அவர்களிடம் ஒரு விண்ணப்பம் தனியே சொல்ல வேண்டியிருக்கிறது. துபாஷி மூலம் அறிந்தார் ஏழ்துரை காஞ்சிபுரத்தானின் கோரிக்கையை. மிஸ்டர் ராபர்ட் என்று இன்னொரு துரையை அழைத்தார். இவன் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார். கோச்சு வண்டியும் பரிவாரங்களும் போய்விட்டன. ராபர்ட் துரை வேறு யாரும் அல்ல, நாணய சாலைக்கு அவனை அழைத்து போனவர்தான். என்ன என்றார் அவர். முடிச்சை அவிழ்த்தான் காஞ்சிபுரத்தான். அவரிடம் காட்டினான். ராபர்ட் துரை வாங்கி பார்த்தார். இது எங்கள் நாணயம், அசல் நாணயம்தான். இது பெட்டி பெட்டியாக ஓரிடத்தில் இருக்கிறது. இதற்கு பதில் பெட்டி பெட்டியாக கள்ள நாணயத்தை புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். யார்? எங்கே? ரகுநாதர் பெரிய பெத்துவின் மாளிகையில் என்றான். பெரிய பெத்துவும் ரகுநாதருமா? சிலையாகி நின்றார் ராபர்ட் துரை. பெரிய பெத்துவுக்கு இதில் பங்கு இல்லை. அவருக்கு தெரியவும் தெரியாது. ரகுநாதர் மட்டும்தான். ஹா! திடீர் என்று சிரித்தார் ராபர்ட் துரை.
ரகுநாதர் எங்களுக்கு மிகவும் வேண்டியவர். அவருக்கு நாங்கள் பலவித ஒத்தாசைகள் செய்வதாக இருக்கிறோம். அதை கெடுப்பதற்காக வேண்டுமென்றே யாரோதான். இல்லை இல்லை, இடைமறித்தான் காஞ்சிபுரத்தான். இந்த ரகுநாதரே இப்படி. ஷட்டப்! ராபர்ட் துரை வெட்டினார். யார் யோக்கியன் யார் மோசடிக்காரன் என்று கம்பெனிக்கு தெரியும். நீ சொல்ல தேவையில்லை. பண்டார வேடம் எதற்காக போட்டிருக்கிறாயோ அதை கவனி. போ துரை போ. ராபர்ட் உருமினார். பிறகு சீறினார். துபாஷி மெதுவாக காஞ்சிபுரத்தானிடம் கூறினான், போ என்றால் போய்விடு. துரை ரொம்ப கோபமாக இருக்கிறார் என்று. நானும் போகிறேன், இவனும் அழிந்து போகட்டும். நல்லதை சொன்னால் எடுத்துக்கொள்ள தெரியாத முட்டாள். காஞ்சிபுரத்தான் திரும்பிவிட்டான். தெய்வநாயகி சொன்னது சரிதான். ரகுநாதரின் மோசடியை பற்றி தெரிவித்ததும் கம்பெனியான் மாறிவிடுவான் என்று எளிதாக கணக்கு போடாதே என்று அப்போதே எச்சரித்தாளே. இனி நேரே தாமரையிடம் போய் ஆபத்திலிருந்து அவளை காக்க வேண்டியதுதான். அதற்கு முன்பு ஒரு வேளை சிவ சிதம்பரத்தை பார்த்து தெய்வநாயகியின் செய்தியை சொல்ல வேண்டும். இருட்டட்டும் என்று காத்திருந்தான் காஞ்சிபுரத்தான். ஊய் ஊய் என்று காற்று சீழ்க்கை அடித்தது. தாளிடப்படாத கதவுகள் தடால் தடால் என்று சாட்சி கொண்டன. தெய்வநாயகி அவ்வளவு மாறிவிட்டாளா? மிக்க மகிழ்ச்சி தம்பி. உணர்ச்சி எதுவும் வெளிப்படவில்லை சிவ சிதம்பரத்தின் குரலில். தங்கள் மகிழ்ச்சி தெய்வநாயகிக்கும் கிட்ட வேண்டுமையா என்றான் காஞ்சிபுரத்தான். அதற்கு தாங்கள் இங்கிருந்து விடுதலையாகி வெளியே வர வேண்டும். தெய்வநாயகியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லத்தில் இருந்தவாறே புரட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். சரிதான் சரிதான் நகைத்தார் பெரிதாக சிவ சிதம்பரம். ஒட்டி இருந்த தாடையின் மேலே பளீரென்று பிரகாசித்தன வெண்மை குன்றாத பற்கள். தம்பி, நான் பட்டு போன மரம். அவள் பருவத்துடன் பூரித்து நிற்கும் புறா. எந்த கிளையிலே அவள் ஆடி மகிழ முடியும்? நான் வறண்ட வானம். அவள் கானமயில். அவள் தோகை விரிப்பதற்கு தூண்டக்கூடிய சக்தி ஏது என்னிடம்? காதல் லிகிதம் கொண்டு வந்திருக்கும் அருமை நண்பனே, உன் நிருபத்திலே உள்ளடக்கம் நன்று, முகவரிதான் தவறு. இதெல்லாம் போனாலும் நான் எந்த வினாடியிலும் தூக்கு மேடை ஏற வேண்டியிருக்கும். பிறகு தெய்வநாயகியின் வாழ்வு என்னாவது? ஐயா, தாங்கள் சீரும் சிறப்புமாகத்தான் வாழப்போகிறீர்கள் எதிர்காலத்தில். தங்களை கைப்பிடிக்கும் பாகியவதிக்கு ஒரு குறைவும் நேராது. இரு தாரம் கொள்வது பாவம் என்று நான் நினைக்கிறேன் தம்பி. இரு தாரமா? புரட்சி வாழ்வை ஏற்கனவே மணந்து கொண்டவனாயிற்றே நான். தெய்வநாயகிக்கும் இப்போது தாலி கட்டினேன். ஆனால் சக்களத்திகள் சண்டைதான் மிஞ்சும். எனக்கும் மன நிம்மதி பூஜ்யம்தான். அப்படி எண்ணுவானேன் ஐயா. வள்ளுவ பெருமான் சொல்லவில்லையா, இல்வாழ்க்கைதான் அரண் எனப்பட்டது என்று? அதற்குள் எல்லாம் அடங்கியிருக்கிறது என்பதால் தானே அப்படி சொன்னார். வேறெந்த வாழ்க்கைக்கும் இல்லறம் முரணாக இருக்காது. துணையாகவும் வலுவாகவும் தான் இருக்கும். நேரத்தை வீணடிக்காதே தம்பி என்றார் சிவ சிதம்பரம் குரலில் உறுதியுடன். நான் கொடுத்த படத்தை டச்சுக்காரர்களிடம் சேர்ப்பிக்க உனக்கு தயக்கமாக இருந்தால் திருப்பி கொடுத்து விடு. வேறு நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் அந்த காரியத்தை மகிழ்ச்சியுடன் செய்ய. என்னை கோழை என்று நினைத்து விட்டீர்களா? அந்த வேலையை செய்ய அஞ்சித்தான் தங்கள் கொள்கையை திசை திருப்ப முயலுகிறேன் என்று நினைக்கிறீர்களா? அப்படித்தானே? இதுவரை அப்படி நினைக்கவில்லை. ஆனால் நீ மேலும் மேலும் வாதாடி கொண்டு நின்றால் அப்படித்தான் முடிவு செய்வேன். சத்தியமாக சொல்கிறேன், தெய்வநாயகியிடம் தங்களை சேர்ப்பித்த பிறகு நேரே டச்சுக்காரனிடம் சென்றுவிட்டுத்தான் அடுத்த வேலை. என்னை நம்புங்கள் என்றான் காஞ்சிபுரத்தான். அதாவது நான் வெளியே வர மறுத்தால் நான் இட்ட வேலையை செய்ய மாட்டேன் என்கிறாய். தாங்கள் மறுக்க மாட்டீர்கள். மறுக்கிறேன். என்னை மன்னியுங்கள். கண்ணிமைக்கும் நேரம்தான். அறையின் மூலையில் சாத்தியிருந்த மரத்தடி காஞ்சிபுரத்தானின் கைக்கு மாறியது. சிவ சிதம்பரத்தின் கழுத்து பின்புறத்தில் வேகமாக இறங்கிற்று. அம்மா! முனகி அந்த முனகல் முடியும் முன்பே சிவ சிதம்பரம் சுருண்டு விழுந்தார். மன்னியுங்கள், எனக்கு வேறு வழி இருக்கவில்லை. அடிபட்ட இடத்தை கவனித்தான் காஞ்சிபுரத்தான். அவன் எதிர்பார்த்த மாதிரியே லேசானதாக இருந்தது. வெளியே கடத்தி செல்லும் வரையில் இவர் இப்படியே இருக்க வேண்டும். நடுவே நினைவு வந்துவிடக்கூடாது. நினைவு வந்தாலும் கத்திவிடக்கூடாது. காஞ்சிபுரத்தான் தன் மேல் துணியை இரண்டாக கிழித்தான். சிவ சிதம்பரத்தின் வாயை கட்டினான். கைகளை முதுகின் பக்கமாக வளைத்து கட்டுப்போட்டான். விஸ் விஸ் என்று காற்று மழையின் ஆங்காரம் தனியவில்லை வெளியே. மெல்ல வெளியே வந்தான். கீழே சாய்த்து விடும் அளவுக்கு பேய் காற்று அவனை மோதிற்று. எந்த பாதை வழியாக அவரை கடத்தி செல்லலாம் என்று ஆராய்ந்தான். இருட்டோடு இருட்டாக பதுங்கி நடந்தபோது சுவர்களை கெட்டியாக பிடித்து கொண்டான். இல்லாவிட்டால் அவனையே தூக்கி அடித்துவிடும் போல் இருந்தது காற்று. திடீரென்று ஒரு ஆரவாரம், கூக்குரல். ஏராளமான பேர்கள் விழுந்தடித்து கொண்டு ஓடினார்கள்.
வழக்கமாக தூரத்தில் கேட்கும் கடலின் இரைச்சல் மிக கிட்டத்தில் கேட்டது. வாருங்கள் எல்லோரும், சிப்பாய்களை எழுப்புங்கள், அந்த பண்டாரங்கள் வந்திருக்கிறார்களே அவர்களையும் இழுத்து வாருங்கள். எவனோ ஒரு பரங்கி கத்திக் கொண்டிருந்தான். சத்தம் வந்த திசைக்கு ஓடினான் காஞ்சிபுரத்தான். என்ன? அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. எப்போது கடல் இவ்வளவு அருகில் வந்தது? கோட்டை வாசலுக்கு வெகு தூரத்தில் பொங்கிக் கொண்டிருந்த அலைகள் எப்படி இதோ வாசலிலேயே மோதுகின்றன? போ, நீயும் என்ன வேடிக்கை பார்க்கிறாய்? எவனோ ஒரு சிப்பாய் காஞ்சிபுரத்தானின் முதுகில் கை வைத்து தள்ளிவிட்டான். அருகில் போன பின்னரே பயங்கரம் முழுதும் புலப்பட்டது அவனுக்கு. கண்ணங்கரையில் என்ற இருளின் நடுவே வெள்ளை வெளேரென்ற அலைகளின் சீற்றம். பால் நிற புறவிகள் தான் பாய்ந்து வருகின்றனவோ? பார்ப்பவரை பயந்து பின்னடைய பண்ணும் எக்காலம். திருவண்ணாமலையிலிருந்து வந்த காஞ்சிபுரத்தானின் கூட்டாளிகள் தலையிலும் முதுகிலும் மண் மூட்டைகளை சுமந்து கொண்டு ஓடினார்கள். பொதேர் பொதேர் என்று போட்டார்கள் மூட்டைகளை. கோட்டை சுவரின் பலவீனமான பகுதிகள் பொத் பொத் என்று இடிந்து விழும் ஓசையும் அவற்றுடன் கலந்தது. டம 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 என்று தமுக்கு அடித்துக்கொண்டு சிலர் டவுன் பக்கமும் ஓடினார்கள். பரங்கி துரை ஒருவன் துபாஷியிடம் கத்தினான். தெரு தெருவாய் தண்டோரா போட்டு கூவும்படி சொல்லு. நெசவாளிகள், தச்சர்கள், சலவைக்காரர்கள், பியூன்கள் எல்லோரும் வரவேண்டும். திடகாத்திரமான ஆள் ஒருவனை கூட விட்டு வைக்காமல் கூட்டி வர சொல்லு. காஞ்சிபுரத்தானும் விரைந்தான் கோட்டையின் உட்புறத்தில் மண்ணை வெட்டி வெட்டி மூட்டையாக கட்டி கொண்டிருந்த இடத்துக்கு. தலையில் ஒன்றும் முதுகில் ஒன்றுமாக சுமந்து கொண்டான். தண்ணீர் கரைக்கு திரும்பினான். துரை ஒருவன் அவன் முதுகில் தட்டினான். வெள்ளி பூன் போட்ட பிரம்பினால். அதோ அங்கே உடைத்து கொண்டு வருகிறது பார், அங்கே போய் போடு. இடுப்பளவு தண்ணீரில் இறங்கினான் காஞ்சிபுரத்தான். 2-3 நடை அவ்வாறு நனைந்த பிறகுதான் நினைவுக்கு வந்தது இடுப்புக்கு மேலே சுற்றி கட்டி கொண்டிருக்கும் கோட்டையின் வரைபடம். 4ஆம் முறை மூட்டையை தூக்க சென்றவன் மெல்ல மறுபுறம் நழுவினான். காவல் இல்லாத சிறிய பீரங்கி ஒன்று இருந்தது. இரும்பு தொப்பி மூடியிருந்த வாயை யாரும் காணாதபடி திறந்தான். பரபரவென்று இடுப்பிலிருந்து துணிப்பட்டையை அவிழ்த்து சொருகி மூடிவிட்டு திரும்பினான். தூக்கடா, சி தூக்கு. மேலாளொருவன் ஒரு சிறுவனை அடித்து கொண்டிருந்தான் சவுக்கினால். பையனுக்கு 2 கை, பாவம். மூட்டையை தூக்கவும் அடிவிழும் இடத்தை தடவிக்கொள்ளவும் 3 கைகள் அல்லவா தேவைப்பட்டன. காஞ்சிபுரத்தான் மேலாளை பிடித்து மறுபுறம் தள்ளினான். விடு அந்த சிறுவனை, அவன் பங்கையும் நானே சேர்த்து தூக்குகிறேன். தலையில் 2 மூட்டைகளும் 2 அக்குள்களுக்குமாக 2மாக 4 ஆரோகணித்தன காஞ்சிபுரத்தானின் உடலில். துரை, இவனை பார், சுத்த வம்புக்காரனாக இருக்கிறான். மேலால் புகார் செய்தான் ஒரு பரங்கியிடம். காஞ்சிபுரத்தானை பார்த்து அந்த துரை புன்னகைதான் செய்தார். நாணய சாலை விஷயமாக பழக்கமாகிவிட்ட ராபர்ட் துரைதான் அவர். இவன் பெரிய ஆளப்பா, எதுவும் செய்வான், புகார் பண்ணாதே என்றார். காட்ட முடியாத கோபத்துடன் மேலாளும் திரும்பிவிட்டான். சிறுவன் காஞ்சிபுரத்தானுடனேயே சென்றான் கடற்கரை வரையில். கொஞ்சம் கொஞ்சமாக சீற்றம் ஓய்ந்து கொண்டிருந்தது. அடே பொடியா, எனக்காக ஒரு உதவி செய்கிறாயா? காஞ்சிபுரத்தான் கேட்டான். ஒன்றென்ன அண்ணே, உயிரையே கொடுக்க மாட்டேனா என்று மார்த்தட்டினான் பையன். காஞ்சிபுரத்தான் சிரித்து கொண்டான். இப்போது தானேடா அதை காப்பாற்றினேன், அதற்குள் நானே பறிப்பேனா? வேறொரு உதவி. அவன் குரல் தாழ்ந்தது. இப்படியே நேராக போ, ஒரு சின்ன கொட்டகை இருக்கிறது. அதற்குள் ஒரு ஆள் மெலிந்து நோயாளி போல இருப்பார். ஆனால் கம்பீரமாக பேசுவார். அவர் பத்திரமாக இருக்கிறாரா என்று பார்த்து வாயேன். யாருக்கும் தெரியக்கூடாது, என்ன? இதோ சிட்டாக பறந்தான் சிறுவன். 9வது நடையாக காஞ்சிபுரத்தான் மூட்டையை தூக்கி கொண்டிருந்த சமயம் பையன் திரும்பினான். இந்தாடா பையா, தலையிலே இருந்து இது சரிந்து விடும் போல் இருக்கிறது, சரியாக வை. பையனை அருகில் அழைத்து கொண்ட காஞ்சிபுரத்தான் குந்தினார் போல உட்கார்ந்து கொண்டான். என்ன பார்த்தாயா? சிறுவன் மூட்டையை அவன் தலையில் அடுக்குகிற மாதிரி பாசாங்கு செய்தபடி பதில் தந்தான். ஒருத்தரையுமே காணோம் அண்ணே, அங்கே வெள்ளம் வேறே புகுந்திருக்கிறது. என்னது? நன்றாய் பார்த்தாயா? நீங்களே போய் பாருங்களேன், சந்தேகமானால் கதவு கூட திறந்து கிடக்கிறது. வெளியே எங்கேயோ போய்விட்டார் போல் இருக்கிறது. அவசர அவசரமாக மூட்டைகளை கரையில் எறிந்தான் காஞ்சிபுரத்தான். சிவ சிதம்பரம் இருந்த கொட்டகையை நோக்கி விரைந்தான். ஆம், அது காலியாகத்தான் இருந்தது. சாக போகும் புலி நாக்கை நீட்டி காயத்தை நக்கிக் கொள்வது போல கடலின் கடைசி அலைகள் கரையில் ஊர்ந்து ஊர்ந்து மடிந்தன. கதவுகள் வாய் பிளந்து கிடந்தன. கட்டு போடும் போது கிழித்து எறிந்த சிறிய துணி துண்டுகள் அலை நீரில் மிதந்தவாறு இருந்தன. ஐயாவை தேடுகிறீர்களா? திடுக்கிட்டு திரும்பினான். குசினிக்காரனின் உதவியால் ஒருவன் கையில் பலகார தட்டோடு நின்றிருந்தான். பிறர் கவனித்தால் தெரியாதபடி வேறெங்கோ பார்த்தபடி கேட்டான். ஆ,
காஞ்சிபுரத்தான் ஆறுதல் அடைந்தான். சிவ சிதம்பரத்துக்கு வேண்டியவன் அவன் ஒருவன்தானா? பல பேர் இருப்பதாக அவரே சொன்னாரே. ஆமாம், இங்கேதான் கொஞ்சம் முந்தி விட்டு போனேன். பெரிய பெத்துவின் வீட்டுக்கு அனுப்பிவிட்டேன். இந்த இடத்தில் கடல் உள்ளே வந்துவிடும் போல் இருந்தது. வந்து பார்த்தேன், மயங்கி கிடந்தார். வாசல் புறத்தில் இருந்த அமளியில் யாரும் கவனிக்கவில்லை எங்களை. பின்புறம் வழியாக வேறு துணையுடன் அனுப்பிவிட்டேன். ரொம்ப நன்றி. காஞ்சிபுரத்தானும் வேறு திசையில் பார்த்தவாறே பதில் தந்துவிட்டு திரும்பினான். இனிமேல் சென்னை பட்டணத்தில் தாமதிக்கும் ஒவ்வொரு வினாடியும் தாமரைக்கு ஆபத்துதான். இதோ வருகிறேன் தாமரை, இதோ வந்து கொண்டே இருக்கிறேன். கடல் கொந்தளிப்பை அடக்குவதற்கு உதவி செய்த தொழிலாளிகள் துரைகளிடம் கூலி பணத்தை பெற்றுக்கொண்டு கூட்டம் கூட்டமாய் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நடுவில் புகுந்து வெளிப்பட்டான் காஞ்சிபுரத்தான். பீரங்கியிடம் சென்று கோட்டை படத்தை எடுத்துக்கொண்டான். திருவல்லிக்கேணியை நோக்கி அவன் நடை திரும்பியது. சென்னைக்கு வந்த காரியம் முடிந்துவிட்டதாக்கும். பச்சோந்தியை கொஞ்சியவாறே எதிர்பட்டார் பாதிரியார். ஆமாம் சாமி, அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்றான் காஞ்சிபுரத்தான். நம்பு நம்பு, பாதிரியார் பேசிக்கொண்டே போனார். நம்பிக்கையும் ஏமாற்றமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல. நீ ஒரு பக்கத்தை தான் பார்த்திருக்கிறாய் இதுவரை என்றார். அவர் சொல்வதன் பொருள் என்ன? காஞ்சிபுரத்தானின் முகம் கருத்தது ஒரு வினாடி. மறுகணம் அந்த எண்ணத்தை உதறி எறிந்தான். மாமரத்தடியில் ஒரு முரண்டு குதிரைக்கு லாடம் அடித்து கொண்டிருந்தார் ஒரு முஸ்லிம் கிழவர். கால்களை சரியாக கட்டாததால் உதைத்து கொண்டே இருந்தது குதிரை. நான் வேணுமானால் பிடித்து கொள்ளட்டுமா பெரியவரே? அவரை அணுகினான் காஞ்சிபுரத்தான். நல்ல சமயத்துக்கு வந்தாய், வாப்பா என்று அவனை வரவேற்றார் பெரியவர். கிட்டத்தட்ட அதே சமயம் கோட்டையில் ராபர்ட் துரை சிப்பாய் ஒருவனை விசாரித்து கொண்டிருந்தார். என்ன பண்ணினான் அப்புறம்? சிவ சிதம்பரத்தை தான் தேடினான் அந்த ஆள். தாங்கள் சொல்லித்தந்த மாதிரியே சொல்லி அனுப்பிவிட்டேன் எஜமான். பீரங்கியிலே கொண்டு போய் வைத்தானே அந்த படம், இதோ இருக்கிறது ஐயா. கால் சாராய்க்குள்ளிருந்து எடுத்து தந்தான் சிப்பாய். இதே போலவே கிறுக்கின வேறொரு துணியை அங்கே வைத்துவிட்டேன், அதை எடுத்து கொண்டு போயிருக்கிறான். சரி, நீ போ. சிப்பாய் அகன்றான். பக்கத்தில் இருந்த இன்னொரு துரையை பார்த்தார் ராபர்ட் துரை. பெருமிதத்துடன் புன்னகை விரிந்தது. அவன் பெரிய பெத்துவின் அடிமை என்பதை காலையிலேயே கண்டுபிடித்து விட்டேன். முதுகில் சூடு இருக்கிறதே. உடனேயே அவனை கண்காணிக்க ஏற்பாடு செய்திருந்தேன். எப்படி? சரி, கள்ள நாணய சமாச்சாரம் என்று கேட்டார் மற்றவர். அது தனி விஷயம் என்றார் ராபர்ட் துரை. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.